ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜாவே தேக்கு. இப்போ நான் முட்டைக்கோஸ் கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கூட்டு செய்யுங்க, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி கூட்டு தான் செய்வாங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கடலைப்பருப்பும் உங்களுக்கு பாசிப்பருப்பு ரெண்டையும் ஒன்றா போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, கொஞ்சமாக தண்ணி சேருங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட முட்டைக்கோஸ் கழுவி வச்சுருக்கிறேன். முட்டைக்கோஸு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம எப்போ பார்த்தாலும் இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட்லேயே தானே சாப்பிட்ருப்போம். இதில் வந்து இஞ்சி பூண்டே நான் சேர்க்க மாட்டேன். அதுதான் இதில் வந்து ஒரு இது. இந்த பாசிப்பருப்போட டேஸ்ட்டு அப்படி இருக்கும் இதுக்கு. கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே ஒரு தக்காளி போடுங்க. கூட்டுக்கெலாம் வந்து தக்காளி அதிகமாக போடாதீங்க. போட்டிங்கன்னா புளிப்பு தன்மை அதிகமாக வந்துடும். ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் குறுக்கு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி, சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். ஏன்னா இதை நம்ம குக்கரில் வேக வைக்கிறோம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். இதோட உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நம்ம அப்புறமா போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். இது நல்லா வேக விட்டுருங்க, நல்லா வேக விட்டு இறக்கிடுங்க. இதில் இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், இது 3 சேர்க்கணும். கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம். அடுத்தது காஞ்ச மிளகாவும் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு போடுவோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போடணும், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள். உங்ககிட்ட சாம்பார் பொடிமாங்களா, அது இருந்தால் போட்டுக்கோங்க. நான் அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் தனித்தனியாக தான் வச்சுருப்பேன், அதனால் தனித்தனியாக போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் கம்மியாக சேர்க்குறேன், ஏன்னா பாப்பா சாப்பிட்றது இல்லை, அதனால் கொஞ்சம் ரொம்ப காரமாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட முடியாது, அதனால் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்குறேன். இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேக வச்சுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, முட்டைக்கோஸு, பெரிய வெங்காயம் குறுக்கு வாக்கில் நறுக்கிக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், உப்பு, இவ்வளோதான். இதை நல்லா போட்டு வேக விட்டுருங்க. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும், ஏன்னா முட்டைக்கோஸ்லேயும் தண்ணி இருக்கும், அதனால் அதுலேயே அது வெந்துக்கும். உப்பு மறுபடி ஃபைனலாக நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நிறையா போட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காமல் போயிடும், அதனால் கொஞ்சமாக போட்டாலும் அப்புறம் நம்ம சேர்த்தாலும் டேஸ்ட் இருக்கும். முன்னாடியே சேர்த்துட்டோம்னா சுத்தமாக வீணாக போயிடும், வாயிலே வைக்க முடியாது. அவ்வளோதான், மூடி போட்டு மூடியாச்சு. இது நல்லா வெந்து எடுத்ததுக்கப்புறம் நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஆவி வந்தாலும் விசில் வச்சுருங்க. ரெண்டு பொருள் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் மிக்சியில். என்னன்னா பொட்டுக்கடலையும் தேங்காய் மட்டும்தான் நீங்கள் போட போகிறீங்க, வேறு எதுவும் கிடையாது. பொட்டுக்கடலை போட்டேன், அடுத்தது தேங்காய், இது 2 மட்டும்தான். நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அரைக்கிறதுக்கு 2 பொருள் தான், பொட்டுக்கல்லையும் தேங்காவை மட்டும் அரைங்க, வேறு எதுவும் அரைக்காதீங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி எதுக்கு சாப்பிட்டுட்டு. தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்பவும் போடாது. எதைனாலும் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப போட்டோம்னா சதன்னு ஆகிடும். ஒரு மாதிரி அளவாக போட்டு செஞ்சோம்னா அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிடவும் நமக்கு திகட்டாது. அதுக்காக தான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, கொஞ்சமாக தான் தேங்காய் போட்டுட்டேன், கொஞ்சோன்னு பொட்டுக்கடலை. முட்டைக்கோஸுக்கு தகுந்த அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. ஓகேங்களா, நல்லா வெந்துருச்சு. இதில் என்ன பண்ணணும்னா, அடுப்பை பற்ற வச்சுக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையும் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுவோம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். போதும், பொட்டுக்கல்லையும் தேங்காய் மட்டும் போடுங்க, வேற ஒன்றும் போட வேணாம். ஏன்னா காரம் நிறைய சேர்க்கணும்னா அப்புறம் காரம் ரொம்ப வர மாதிரி ஆகிடும். முன்னாடியே பச்சை மிளகாலாம் போட்டிருக்கிறோம், மிளகாத்தூள் வேற போட்டிருக்கிறோம். இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா பாசிப்பருப்பு போட்டிருக்கனால கெட்டி ஆகிடும். நல்லா கொதிக்கணும். இன்னொரு அடுப்பு பற்ற வச்சு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அதுதான் இதெல்லாம் ஹைலைட்டு. இது வரைக்கும் நம்ம செஞ்சது வந்து சாதாரணமாக உள்ளது. இதுக்கப்புறம் தான் மெயினானது. இது கொதிக்குது, சட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் முட்டைக்கோஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சைடு அடுப்பில் அதை மாற்றிடலாம். அது பாட்டு அங்கிட்ட கொதிச்சுட்டு இருக்கோம். நம்ம இங்கிட்டு தாளிக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை நான் நல்லா காரம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொட்டுக்கல்லையும் தேங்காயும் போட்டு அரைக்கிறீங்களா, அப்பயே வந்து ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். எனக்கு காரம் வந்து ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அதில் போட்டு அரைக்கலை. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால நல்லெண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 2 கரண்டி போடுறேன். இந்த சைடு நல்லா கொதிக்குது. இந்த தாளிப்பு தாங்க இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டி கொடுக்கறதே வந்து இந்த தாளிப்பு தான், வேற ஒன்றுமே கிடையாது. இதுக்கு ஒரு கூட்டு இல்லை, அதனால கொஞ்சம் நிறையா கூட்டு இருக்குது, அதனால ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம எவ்வளோ காய் போடுறோமோ அந்த அளவுக்கு தாங்க. நான் கொஞ்சம் முட்டைக்கோஸ் கொஞ்சம் கூட செய்வேன், ஏன்னா எல்லாருமே சாப்பிடுவோம் அதனால். இப்போ இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். கடுகு உளுத்தம் பருப்புக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் நான் முழுசாக தான் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வந்தால் தான் டேஸ்ட்டு. அப்படியே போட்டுறாதீங்க. முன்னாடியே அதில் பெரிய வெங்காயம் நம்ம குறுக்கு வாக்கில் நறுக்கி நம்ம முன்னாடி அதிலே போட்டுட்டோம். சின்ன வெங்காயத்தை வந்து அப்படியே போட்டுறாதீங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஒரு பொன்னிறமாக வரும். பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அடுத்தது கருவேப்பிலை. நல்லா வதங்கணும். இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புளிக்குழம்புலாம் வச்சிங்கன்னு வைங்களேன், காரக்குழம்பு, அந்த புளிக்குழம்போ வத்த குழம்போ எதுனாலும் ஓகே, அந்த மாதிரி இதுக்கும் இந்த கூட்டு செஞ்சு அப்பளமோ வத்தலோ வறுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் காம்பினேஷன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது காஞ்ச மிளகா போடுறோம். இப்போ தான் நான் காஞ்ச மிளகா போடுறேன். சிம்மில் வச்சுக்கோங்க, காஞ்ச மிளகா கருகிடும். பார்த்தீங்களா, நல்லா செவந்து வந்துருச்சு. பார்த்தீங்களா, வெங்காயம் முழுசாக செவந்து வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம வாயில் நமக்கு சாப்பிடும்போது படும்போது ரொம்ப டேஸ்ட் இருக்கும். நான் வந்து சீரகத்தூள் போடுறேன். நீங்கள் சீரகமாக முழு சீரகம் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சீரகத்தூள் எதுக்கு போடுறேன்னா, பாப்பா வந்து அது வாயில் பட்டால் சாப்பிட மாட்டேன். அதுக்காக அவளுக்காக நான் சீரகத்தூளாக தான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் முழு சீரகம் இருந்தால் சீரகம் போட்டுக்கோங்க. இதில் ஹைலைட்டே என்ன தெரியுமாங்க, பெருங்காயம். பெருங்காயம் தாங்க இதுக்கு வந்து வாசனையை தூக்கி கொடுக்குறது. பெருங்காயம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள் எப்படி வாசனை வருது, நல்லா கும்முன்னு வாசனை வருது. சிம்மில் வச்சுட்டு போடுங்க, இல்லை கறிக்கிடும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதை அப்படியே அரைச்சி வச்சுருவோம். நல்லா அவிச்சு வச்சுருக்கோம்ல, இதை தூக்கி அப்படியே கொட்டிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக வாசனை வருதுங்க. அந்த பெருங்காயத்தோட ஃப்ளேவரு, ஜீரகத்தோட ஃப்ளேவர் தான் அப்படி வாசனையை தூக்கி கொடுக்குது. இது வந்து சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து சாப்பாட்டிலே போட்டு பெரட்டி சாப்பிட்டுக்கலாம், அதுக்கும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி கார குழம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திதியை வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, எனக்கு தேவையான்னு பார்த்துக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது.
ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா இதில் வேறு இஞ்சி பூண்டு இந்த ஃப்ளேவர் கிடையாது. இதுக்கு ஃப்ளேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயமும் சீரகமும் தான் இதுக்கு மெயின் ஃப்ளேவர். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதோட என்ன செய்கிறோம்னா பொட்டுக்கல்லையும் நம்ம அதோடு சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கிறோம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோசு கூட்டு ரெடி. சிம்பிளாக வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிடும். ஏன்னா பாசி பருப்பு டக்கு டக்குன்னு அடி பிடிக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு கூட்டு செஞ்சாச்சு இன்னைக்கு. இதுதான் எங்கள் வீட்டில் சாம்பார் சாதம், பீட்ரூட் பொரியல், அப்புறமா பாப்பாவுக்கு முட்டை செஞ்சு வச்சுட்டேன். எங்களுக்கு வந்து முட்டைக்கோஸ் கூட்டும் பீட்ரூட் பொரியலும். இதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே வாசனை, அப்படி வாசனை அடிக்குதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என் சேனலில் வந்து பாருங்கள், நிறைய சமையல் போட்டிருப்பேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒவ்வொரு சமையலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சமைக்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சி நான் செய்கிறேன். சமையலை பிடிச்சி செய்யணும், நம்ம கடமைக்குன்னு செய்யக்கூடாது. அதை பிடிச்சி செஞ்சால் தான் அந்த சாப்பாடும் நமக்கு ருசியான சாப்பாடாக நமக்கு கிடைக்கும். கடமைக்குன்னு செஞ்சிங்கன்னா அந்த சாப்பாட்டில் ருசியே இருக்காது. அதுதான் இந்த சமையலில் உள்ள சீக்ரெட்டே, அதுதான் நான் சொல்லுவேன். யார் ஒருத்தர் வந்து நல்லா அதை வந்து ரசித்து நம்ம அந்த சமையலை சமைக்கிறோமோ, பிடிச்சி ரசித்து சமைக்கிறோமோ, அப்போ தான் வந்து அந்த சமையலும் வந்து டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. ஈக்குவலாக நம்ம கூட எப்படி சொல்கிறது, நம்ம கூட கலந்து அதுவும் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கடமைக்கு ஏதோ ஒன்று செய்யணும், செஞ்சு வைக்கணும்னு செஞ்சிங்கன்னா வந்து அந்த சமையலும் அதே மாதிரி டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு தடவை சமைக்கும் போதும் ரொம்ப அதை ரசித்து சமைங்க, பிடிச்சி சமைங்க. சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுத்துரும். எங்கள் வீட்டில் முட்டைக்கோசு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.